யூஸ்வலாக நான் 3 o'clock ஜிம்முக்கு போவேன் சார். போயிட்டு நான் ஒரு 4:30 மாதிரி வந்தேன். வரும்போது ஒரு கார் என் வீட்டு வாசல் முன்னாடி, அதாவது என்ட்ரன்ஸை பிளாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ நான் காரை, ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் 7H பஸ் போகிற ரூட், ரொம்ப நேரம் வண்டியை வெளியில் பார்க் பண்ண முடியாது. ஸோ நான் பார்க் பண்ணிட்டு எல்லா கடையிலையும் கேட்டுட்டு இருக்கேன், யார் இந்த வண்டியை விட்டாங்க, உங்கள் கடையில் வந்தாங்களான்னு. யாருமே தெரில அப்படின்னு. ஸோ ஒரு 20 மினிட்ஸாக நான் எல்லாரையும் கேட்டுட்டு வீட்டுக்கே ஃபோன் பண்ணேன், யாராவது நம்மளை ரிலேட்டிவ் யாராவது வந்திருக்காங்களா, இல்லை காரை இங்கே விட்டுருக்காங்க அப்படின்னு. அக்கா சொன்னால் யாருமே அப்படி வரல அப்படின்னு. அப்புறம் இவன் என் தம்பி, கசின் பிரதர், இவன்ட்ட நான் இவன் மேலே இருக்கான், ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களாடா, கார் இருக்குது, நான் ரொம்ப நேரமாக ரோட்டில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா. இவன் எங்கள் வீட்டுக்கு வரலன்னு இவன் கீழே வந்தான். கீழே வந்து ஒவ்வொரு கடையாக கேட்கும்போது இவன் போய் டீ பாயில் கேட்டான். அப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு அம்மாவும் எங்கள் வண்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், எங்க 20 நிமிஷமாக கேட்டுட்டு இருக்கேன், நோ பார்க்கிங்னு அதில் போட்டிருக்கு, அதையும் தாண்டி விடுறீங்களே, கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன். அப்போ என் தம்பிகிட்ட அவள் கேட்டிருக்கா, அவன் பெரிய பிக் பாஸில் வந்து அவன் பெரிய இவனா, வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன், ஏங்க உங்கள்கிட்ட அவர் மரியாதையாக தானே கேட்டார் வண்டி எடுங்கன்னு. இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேன். நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து, அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணனா நான் என்ன ப்ரோ பண்ணும், வந்து பிடிக்கிறேன், என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகத்தால கீறிட்டு இப்போ நான் அவங்கள தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன். இதில் அவர் சொல்கிறாரு, நான் ஜட்ஜோட பையன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார். இல்லை சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே ஜட்ஜோட பையன் நான் என்ன சார் பண்ணுறது? என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டார், நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னால். அதுக்கப்புறம் 100க்கு நான் 4 தரம் கால் பண்ணேன், எல்லாம் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே சொல்லு இல்லை அப்படி சொன்னது கிளியராக நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ நேரமாக நான் அவங்க கேட்டு இருந்த மாதிரி ரெக்வஸ்ட் தான் பண்ணது. நாங்கள் எதுவுமே அங்கே ஆஷா நாங்கள் பேசவே இல்லை. பேசுறதுக்கு முன்னாடி மேலே வந்து அவர் புஷ் பண்ணிகிட்டே வந்தவர், ஹஸ்பண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு கை மேலே வச்சுட்டே வந்தார். நான் சொன்னேன், கை ஏன் மேலே வைக்கிறீங்க, நான் வாயால் தானே பேசிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க லேடி வந்து டக்குன்னு சுடு காஃபி, அவங்க குடிச்சிட்டு இருந்த காஃபி அப்படியே எடுத்து மூஞ்சில் ஊற்றுறாங்க. ஸோ மூஞ்சில் ஊற்றுனதுக்கு அவங்க கையை தான் நான் பிடிச்சது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க குத்த வராங்க ஏதாச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் தற்காப்புக்கு என்ன பண்ணுவீங்க, கை தடுக்க தானே செய்வீங்க. அந்த மாதிரி தான் நான் தடுத்தது, கையை பிடிச்ச உடனே அவர் ஹஸ்பண்ட் வந்து கழுத்தை பிடிச்சிட்டு அப்படியே எனக்கு கீழே படுக்க போட்டு மேலே ஏறி உட்காடுறாரு. நாங்கள் மேலே எந்த ஒரு அடியும் எதுவுமே நாங்கள் பண்ணவே இல்லை. அப்போ வந்து எல்லாருமே எங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்க, கடையில் இருக்கவங்க எல்லாருமே அவர் மேலே உட்காந்தவரை மேலே தூக்கி தான் விட்டாங்க. அப்போ தர்ஷன் வந்து தூக்கம் தான் செஞ்சார். மேலே என் மேலே இப்போ அவ்வளோ பெரிய வெயிட், நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்துக்கலையான்னு தெரியல, அவர் எவ்வளோ பெரிய வெயிட் இருக்கவர் என் மேலே ஏறி உட்காந்ததுனால தான் அவங்க எல்லாருமே தூக்க தான் செஞ்சாங்க. தூக்கி விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து என்னையே தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தது, அடிச்சிருந்தது. அந்த லேடி மேலே நான் எந்திரிச்சு வரேன், அவங்க அம்மா வந்து ஓடி வந்து என் முடியை பிடிச்சி இழுத்துட்டு கன்னத்துல 2 அடி, இந்த இடத்துல 2 அடி அடிச்சுட்டு இருக்காங்க. நான் கீழே படுத்துட்டு இருக்காம எந்திரிக்கும் போது இது நடக்குது. நான் வந்து அவங்க மேலே அடிச்சேன்றாங்க. எங்ககிட்ட சிசிடிவி இல்லை, கேமரா இல்லை, ஓகே. பட் ஆனால் நீங்கள் நடந்தவங்க இங்கே இருக்கவங்க கிட்ட யார்கிட்ட வேணா கேளுங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன உண்மை நடந்துச்சுன்றது கிளியராக அவங்களே சொல்லுவாங்க. யார் அப்யூஸாக பண்ணாங்க, யார் மேலே கை வச்சாங்க, என்னென்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டாவே கிளியராக தெரியும். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க சார். அப்பெல்லாம் நெஞ்சு வலி வரலையா சார்? 2 hours 3 hours பேசிட்டு இருக்காங்க எங்களோட அசிங்கமா. எங்க அக்காவை கூப்பிட்டு கெட்ட வார்த்தையா பேசிட்டு இருக்காங்க. இதுல ஒரு 50 பேர் நின்று இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நாங்க ஏதாவது பண்ண ஒண்ணு. இதுல வாசலே நின்று வண்டி எடுக்க மாட்டேன், நான் ஜட்ஜோட பையன், உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி நின்றுட்டு இருக்காரு. எங்க அக்கா வந்து கையெடுத்து கும்புற கெட்ட வார்த்தையெல்லாம் அந்த அம்மா பேசுறாங்க. எங்க அப்பா எங்க ஜட்ஜு எனக்கு ஜட்ஜோட பையனா இல்லையான்னு தெரியல, ஆனா வார்த்தை நான் யாரு ஜட்ஜோட பையன்டா, எனக்கு என்ன தெரியும் உன்னை ரிமாண்ட்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு பேசிட்டு ஒரு மனுஷன் நான் ஏதாவது பண்ணிட்டேன்டா உடனே ஹாஸ்பிட்டல் போவாங்களா இல்ல 2 hours எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா சார்? ஜட்ஜோட பையன் என்ன வேணாலும் பண்ணலாமா சார்? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸ் வந்து எல்லாரையும் போகும் வரைக்கும் அவங்க நின்றுட்டு தான், இல்ல நான் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைட்டா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டு வரைக்கும் ஒரு இதுவும் இல்லை. இப்போ அது திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ஏதோ பண்ணிட்டு கேஸ் போட்டுட்டு இருக்காங்களா, எனக்கு என்னன்னே புரியல. சரி, இப்போ இது வந்து காமன் மேனுக்கு நீங்க நடந்ததுக்கு நீங்க சொல்றீங்க, எப்படி வருதுன்னு நான் கேக்குறேன். இல்ல இப்போ இதுவே வந்து மீடியா பர்சன்ன்றதால யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு நான் கை வச்சேன், இல்ல என் தம்பி கை வச்சான்னு
இல்ல இப்ப இது வந்து மீடியா பர்சன்றனால தானே வெளியே வருது. இப்ப இதே மீடியா பர்சன் இல்ல, ஒரு காமனான பர்சன், இது தினமும் நடக்கிறது தான். வீட்டு முன்னாடி வண்டியை நிறுத்தி விட்டுட்டு ரெக்வஸ்ட் பண்ணி வண்டி எடுக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க எங்க மேலதான் ஆஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி என் வீடு முன்னாடி டெய்லி இது நடக்குது சார். நோ பார்க்கிங்ன்றது போட்டு இருக்கு. இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது? இது கமர்ஷியல் ஏரியா. எல்லாரும் வந்து வண்டி இங்க தான் விடுறாங்க. எமர்ஜென்சிக்கு வண்டி எடுக்க அந்த மாவு கடைக்கு போறவங்க அவங்க வண்டி இங்க விட்டுட்டு போறாங்க. சார் நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, வண்டி இது வரைக்கும் நாங்க போக முடியல, ஜட்ஜோட பையன் நான் காட்டுறேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு மேல நான் என்ன சார் பண்றது? சரி இப்ப நான் அவங்க மேல ஏதாச்சும் அடிச்சிருக்கேன்றாங்களே, இதே மாதிரி அவங்க மேல காயத்தை காட்ட சொல்லுங்க. அடிபட்டிருக்குன்றாங்களே, எங்களுக்கு அடிபட்டிருக்கிறது தான். பாருங்க நகத்தை வச்சு கூறிட்டு இங்க இங்க காட்டுங்க. இங்க இதுல இங்க இங்க நகத்தால இங்க கீறி இருக்கிறது.